ஸ்கைஃபிக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நாளுக்கான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட நடிப்பு திறமையால ஆல் ஓவர் இந்தியா உள்ள இருக்க எல்லா ரசிகர்களையும் தன்னோட வசம் பண்ணி வச்சிருக்கவர் தான் மலையாள நடிகர் பகத் பாசில். அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூளையில ஏற்படுற ஒரு கொடிய நோயின் வந்திருக்குங்க. அதாவது ADHD அப்படின்னு ஒரு நோய் பாத்தீங்கன்னா இது மூளையில ஏற்படுற ஒரு ரசாயனத்தினால வர நோயின்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆகுமா, கவனக்குறைவு, அதிவேக தன்மை. ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போது அந்த விஷயத்துல நம்ம மைண்ட் செலுத்தாம வேற ஏதாவது கவனம் போயிடுமா. ஒரு விஷயத்துல நான் இதை பண்ணிட்டே இருப்பேன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணேன்னு மறந்து போயிடுங்களாம். இதுதான் கவனக்குறைவுன்னு சொல்லுவாங்க. அதிவேக தன்மைன்னு பாத்தீங்கன்னா மனசுல ஒரு அமைதியே இல்லாம படபடப்பா இருக்குங்களாம். எது பண்ணும் எது செய்யணும் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹைப்பர் ஆகிக்கிட்டே இருக்குங்களாம். இந்த ரெண்டு நோய் நம்ம பகத் பாசிலுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோய் பாத்தீங்கன்னா ஆரம்ப கால, அதாவது குழந்தைங்களுக்கு வந்துருச்சுன்னா உடனே நம்ம குணப்படுத்தலாம் டாக்டர் சொல்லிருக்காங்க. ஆனா 41 வயசான நம்ம பகத் பாசில் இது குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்திலேயே பார்த்துட்டு அதை தீர்வு பார்த்துடலாம். ஆனா கொஞ்ச நாள் டிலே ஆயிடுச்சுன்னா அது தீர்க்க முடியாம போயிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த நோயால அவர் ரொம்ப கடும் அவதிப்பட்டு இருக்காருங்க. அவர் கையில பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் கைவசம் இருந்துகிட்டே இருக்கு. வரக்கூடிய படத்துல பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்துல ரஜினி சாரோட நடிக்கிறாரு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வடிவேல் சாரோட மாரிசன் படத்துல நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் புஷ்பா 2ல அல்லு அர்ஜுனாவோட இப்படி தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டே இருக்க நம்ம பகத் பாசிலுக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொல்ல அவர் மட்டும் இல்லைங்க, அவரை சார்ந்த ரசிகர் மக்கள் எல்லாம் ரொம்ப கவலையில இருக்காங்க. அந்த நோய் சீக்கிரம் குணமாயி அவர் நலம் பெறணும்னு சொல்லி எல்லாரும் வேண்டிட்டு இருக்காங்க. சமீபத்துல அவர் நடிச்சு ரிலீஸ் ஆன ஆவேசம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுலயும் நெட்டிசனோட சாங்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களையும் அட்ராக்ட் பண்ணிருக்குங்க. அவர் நடிக்கிற ஒவ்வொரு படத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பா கேஷுவலா நடிப்பாரு. அவருடைய இந்த இயல்பான சாதாரணமான நடிப்பு தாங்க எல்லாரோட மக்கள் மத்தியிலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா வட்டத்திலயும் பாத்தீங்கன்னா அவருக்கு ரசிகர் பட்டாலும் ஏராளமா இருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம பகத் பாசிலுக்கு இந்த நோயில இருந்து சீக்கிரம் குணமாகணும் நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம். இந்த நாளுக்கான அப்டேஷன் இதான். நாளைக்கு வேற ஒரு அப்டேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய் ஸ்டெல்லா.